விடுங்க அண்ணே, விடுங்க அண்ணே, என்ன பண்றீங்க? ஏன் இப்படி அறிவுட்டத்தனமா நடந்துக்கிறீங்க? அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட்டா நான் உயிரோட வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. தனமா பேசாதீங்க. இந்த வேலைக்கு வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு இந்த வேலை போச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? வேலை பார்க்கிற இடத்துல உங்க ரவுடித்தனத்தை காமிக்கிறது. அவன் என்ன வார்த்தை சொல்ல தெரியுமா? என்ன வேணாலும் பேசட்டும். நம்மள பிடிக்காதவே 1000 வார்த்தை பேசுவான். நம்ம பொறுத்தா ஆனும். நம்ம நிலைமை அப்படி. நம்மளுக்கு ஒரு தரம் இருக்குல்ல. வேலை பார்க்கிற இடத்துல வச்சு கை நீட்டி இருக்கீங்களே, என்ன பண்ண முடியும்? இன்னும் முரட்டு தரத்தை விடல, ஊர் பத்தியும் காமிச்சிட்டீங்க. அவன் என்ன பத்தி என்ன பேசினா முடிச்சு போயிருப்பேன். நான் விஜய் பத்தி பேசிட்டான். விஜய் பத்தி என்ன பேசினா? விஜய் நம்ம விஜய் யார வேணா கரெக்ட் பண்ணிடலாம் சொன்னா. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு கோபி? வாங்க 2 பேர் ரூமுக்கு வாங்க. நீங்களா போய் வேலையை பாருங்க போங்க. என்னையா அதெல்லாம்? இது கம்பெனியா இல்ல சாராய கடையா? நீங்களா ஸ்டாஃபா இல்ல ரவுடிங்களா? சாரி சார். சாரியாவது மண்ணாவது கொஞ்சம் விட்டுருந்தா கொலையா பண்ணிருப்பீங்களே. சார், அவங்க பேசின பேச்சு அப்படி சார். என்னால கண்ட்ரோல். சாரி சார். நீங்க எத்தனை தடவை சாரி கேட்டாலும் மன்னிப்பே கிடையாதுயா. சார் நீ சுமாரியா முதல்ல 2 பேரும் கணக்கு பார்த்து வீட்டுக்கு அனுப்பு. சார், எல்லா பிரச்சனையும் நான் தான் சார் காரணம். எல்லா பிரச்சனையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சார். கோபியை வேலையை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. நான் போயிடுறேன் சார். இத பாரு, எனக்கு எந்த வழக்கமும் தேவையில்லை. கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எதுக்கு? இந்த கார்மெண்ட்ஸ்ல என்னை இவ்வளவு தூரம் நல்லா வச்சிருந்த காரணத்துக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சார். நீங்க பண்ணது கரெக்ட் தான் சார். உங்க நிலைமையில நான் இருந்தேனா கூட இந்த முடிவை தான் எடுத்திருந்திருப்பேன். வரேன் சார். வரோம் சார். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. பாட்டிமா வாங்க. வாங்க தீபம் ஏத்துங்க. வாங்கம்மா. சரிப்பா. சாரோட சம்சாரம் யாரு? இதோ இருக்காளே மாணிக்க சம்சாரம் சாரோ. வாங்கம்மா தீபம் ஏத்துங்க. வாங்க தீபம் ஏத்துங்க. சாரோ போம்மா. வாங்கம்மா ஆளுக்கு ஒரு பக்கமா தீபம் ஏத்துங்க. என்ன நிர்மலா, இந்த காம்பினேஷனை பார்க்கும்போது வினோதமா இல்ல? என்ன சலிச்சுக்கிற? வேணா நீ ஒரு பக்கமா போய் நின்று விளக்கேத்து. எனக்கு எரிச்சலா வருது. அம்மா மட்டும் விளக்கேத்துனா என்ன? எதுக்கு அண்ணியும் கூட சேர்த்துக்கணும்? பெரிய ஒலிம்பிக் தீபம், இதை ஏத்துறதுல போட்டி வேற. வேணா ஒண்ணு செய், நீ உங்க அம்மாவும் இந்த விளக்க பிடிச்சிட்டு ஊரெல்லாம் சுத்தி வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க சார். வாங்க. என்ன மாணிக்கம், என்ன நேரில் பார்த்து அழைக்க உனக்கு நேரம் இல்லையாக்கும்? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். வாங்க. இவ்வளவு வேலைக்கு நடுவில் உன் தம்பி என்ன நேரில் வந்து இன்வைட் பண்ணான். வாங்க மாமா. எப்படிமா இருக்க சார்? நல்லா இருக்கேன். வாங்க சார். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க சார். இவர் மிஸ்டர் சுந்தரம்னு லாரி கம்பெனி வச்சிருக்காரு. வணக்கங்க. இவர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். நான் ஒட்டஞ்சத்திரத்தில் மார்க்கெட்டில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கடையோட ஓனர்.
அவங்க மிஸ்ஸஸ் டாட்டர். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா மாணிக்கம். உன் வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒன்று சொல்லட்டா, உன் தம்பி வந்து என்கிட்ட இன்விடேஷன் கொடுக்காட்ட கூட கட்டாயம் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருப்பேன். உன்னோட முன்னேற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்தாங்க மாமா. இங்க பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு, அடடே செல்லம். பாத்தியாம்மா, மூக்கு மொழியுமா உன்ன மாதிரியே இருக்கம்மா. குழந்தைய பார்த்தது வளர்றான் பாரு. ஊர்ல எல்லாரும் என் பேரை என்ன மாதிரி இருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஆள் என்னடான்னா சரோ மாதிரி மூக்கு மொழியுமா பிறந்திருக்குன்னு சொல்றான். சரியான பொட்ட கண்ணனா இருக்கான். அவன் என்னடான்னா சொந்தக்காரன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆளை போய் விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கா பாரு. அது தெரிஞ்ச கதை தானம்மா. நம்ம வீட்டுல செல்வா இருக்கானே, அதான் லூசு பையன், அவன் தான் போய் இந்த ஆளை கூப்பிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்தா, எதுக்கு மாமா இதெல்லாம்? சந்தோஷமா ஆசையா கொடுக்குற பணத்தை மறுக்க கூடாது. வாங்கிக்க. இந்தாப்பா, சாமி பேர்ல வர வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம் சார். நான் கிளம்பட்டேன், வரேன். சரிங்க. மாணிக்கம், உனக்கு பிரச்சனையா இருக்கும்போது நான் உதவலப்பா. உங்க அம்மாவும் நிர்மலாவும் என்கிட்ட வந்து உதவி கேட்ட போது நான் கொஞ்சம் கடுமையாவே நடந்துக்கிட்டேன். உன் தம்பி தான் சொன்னான் நான் அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாதுன்னு. சின்ன பையனா இருந்தாலும் அவன் சொல்றது கரெக்ட் தானே. நான் பண்ணது தப்பு தான்ப்பா. இந்த வருத்தம் உன் மனசுல இருக்கும், அத மனசுல வச்சுக்காத. இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப நான் வரேன் வரேன் வரேம்மா. என்ன சார் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. கடைக்கு போனோம், இன்னொரு நாள் வரேன். சரிங்க சார். வரேன் வாங்கய்யா. வரேம்மா. வாங்க மாமா. என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்றது, இது கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபங்க்ஷன். ஏதோ அப்பா கம்பல் பண்ணாரேன்னு வந்தேன். சரி, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். யார் ராசம்? இவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதான் செல்வம் அப்பவே சொன்னானே கலவி, அவன் வேலை பார்த்தது இவங்க கடையில் தான். என்ன வேலை பார்த்தா? கொஞ்ச நாள் மார்க்கெட்ல மூட்டை தூக்கிட்டு இருந்தாப்புல. அவன் உடம்புல தெம்பு இருந்தது, அவன் மூட்டையை தூக்குனா. நீ ஒரு பெட்டியை தூக்கி காட்ட பாக்குறான். வெயிட் தூக்குறதுல அப்படி என்ன ஒரு பெருமை? இன்ஃபேக்ட் நான் காலேஜ்ல படிக்கிறப்போ வெயிட் லிஃப்டிங்ல சாம்பியன். சந்தோஷ், நீங்க காலேஜ் படிக்கும்போது எதுலலாம் சாம்பியன் முதல்ல தெளிவா சொல்லுங்க. அடிக்கடி ஒண்ணு சொல்றீங்க, குழப்பமா இருக்கு. அடே, பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லுடா. நீ ஒரு சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தூக்கி காட்டு பாக்கலாம். யார் உங்களையா? ஆமா, என்னதான்? சாரி, நான் அழுக்கு முட்டையெல்லாம் தூக்குறது இல்ல. அடி ஆட்டே, இந்த பொண்ணு என்ன லட்சணமா சிரிக்குது பாத்தியா? ராசா, இந்த பொண்ணை பேசாம நம்ம செல்வத்துக்கு கட்டி வச்சிருவோமே. என்ன போறா? அருந்ததி, அருந்ததி, அம்மாடி, அருந்ததி. கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? இப்படியா பேசுவ? என்னடா அப்படி நான் தப்பா பேசிவிட்டேன்? ஏன் கிழவி, வாய்க்கு வந்தது பேசுவியா? என்னடா புரியாம பேசுறேன்? நான் என்ன அப்படி தப்பா பேசிவிட்டேன்? என் மனசுல பட்டதை சொன்னேன். ஐயா, நீங்களாவது சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பா பேசணுங்களா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, மனசுல பட்டதை சொன்னேன். யாருக்கு யாருன்னு தீர்மானிக்கிறது அந்த கடவுள். கடவுள் நினைச்சா எது வேணாலும் நடக்கலாம். அதனமோ வாஸ்தவம் தான். மாணிக்கம், நான் கிளம்புறேன். சரி சார், அவங்க ஏதோ பேசிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. மாணிக்கம், தப்பா நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்க பொண்ணு தான் கொஞ்சம் சங்கடப்படுது போல இருக்கு. பொண்ணாச்சு, கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். செல்வம், நான் வரேன். வரேங்க. வாங்க ஐயா. போயிட்டு வரேங்க. வரேங்க. வாங்க சார். வாங்க. சார் வாங்க ரவி. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? சீட்டில் சேர்றீங்க தானே? ஆமாம் சார், வீட்டில் சொன்னேன், நல்ல ஐடியான்னு எல்லாருமே சொன்னாங்க, அதான் சீட்டில் சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். இதில் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொட்டேஷனுக்கு பணம் தேவைப்பட்டா அப்பப்போ இந்த மாதிரி சீட்டில் சேர்ந்துக்கலாம். எப்படி சார்? ரவி, நான் இந்த ஒரு சீட்டோட நிறுத்த போகிறதில்ல. 10,000 20,000ன்னு மாதம் மாதம் ஆரம்பிக்கிறதா இருக்கேன்.
நீங்க என் கூட கரெக்டா டைப் வச்சுக்கிட்டீங்கன்னா பிசினஸ்ல உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராம பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க சார், முதல் மாசம் சீட்டு பணம் 5000 ரூபாய். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 111 பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம், சென்னை. இந்தாங்க ரவி, நீங்க சீட்ல சேர்ந்தாச்சு. சார், முதல் மாசம் சீட்டு பணம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்ல? என்ன ரவி அப்படி சொல்லிட்டீங்க? அதை சொல்லித்தான் உங்களை சீட்லயே சேர்த்திருக்கேன். முதல் ஏலம் கம்பெனிக்கு, பணத்தை எடுத்ததும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நம்பிக்கையோட கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் வரேன். வாங்க. என்னங்க இது? பார்ட்டி ஃபங்க்ஷன்ல திடுதிப்புன்னு என்னென்னமோ பேசிட்டாங்க. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நான்சென்ஸ். நான் முதலே சொன்னேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் வரலன்னு. அட விடுமா, அந்த பாட்டி இப்படி பேசுவாங்கன்னு யாருக்குமா தெரியும்? பார்ட்டி சொன்னது இருக்கட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க பிசினஸ் பீப்பிள், நீங்க மட்டும் போகாம என்னது கூப்பிட்டீங்க? நாம குடும்பத்தோட வரணும்னு மாணிக்க ஆசைப்பட்டாப்ல. அதோட செல்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னைக்கு ஹோல் டே என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. விடுமா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஆமாங்க, பாட்டி ஏதோ பேசிட்டாங்களே தவிர செல்வம் முகத்தை பாத்தீங்களா? ரொம்ப பதறி போயிட்டாருங்க. உண்மைதான். செல்வம் நிஜமாவே ரொம்ப நல்ல பையங்க. ரொம்ப தங்கமான புள்ள. அப்பா, will you please stop it? கோபி, என்ன கோபி இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணிட்ட? மன்னிச்சிருங்கக்கா. என்னக்கா பண்ண சொல்றீங்க? போஸ் தான் கோவக்காரன்னு பார்த்தேன். அவருக்கு மேல உனக்கும் வருது. அவங்க பேசுனது அப்படிக்கா. என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசும்போது எப்படி நான் விட்டுட்டு இருக்க முடியும்? நியாயந்தா, நீ பண்ணது நியாயந்தா. ஆனா இப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? எனக்கும் வருத்தமா தாக்கா இருக்கு. இத்தனை நாள் வேலை பார்த்த இடம், கூட வேலை பார்த்தவங்க எல்லாத்தையும் விட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. காரியம்னு பண்ணிட்டோம்னா அதுக்கான பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னும் போது நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனைனா எங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோபி, சாரி, என்னெல்லாமோ நடந்து போச்சு. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நீயும் கோபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தில் சளைச்சவங்க இல்லை. ஒருத்தருக்காவது பொறுமை இருக்கா? சார், பொறுமையா இருக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசல சார். ஒன்ன மாதிரி ஒரு சின்சியரான ஆளு இந்த கம்பெனிக்கு தேவை. முதலாளி இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம்னு தோணுது. ஆமா சார், அவங்க ஏதோ பேசினாங்க, இவங்களும் கோவத்துல அடிச்சிட்டாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் என்னன்னு கேட்காம இவங்களை வேலையை விட்டு இப்படி தூக்கலாமா? கோபி, நாளைக்கு நீ முதலாளி பார்த்து பேசினா சரியாயின்னு தோணுது. வேண்டாம் சார். என்ன கோபி இவ்வளவு தூரம் சொல்றேன்? சார், ஒரு விதத்தில் நாங்கள் பண்ணது தப்பு சார். ஓனர் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்குறாரு. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை சார். உனக்கு வேலை கிடைக்கும் கோபி. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான ஆளை இழக்கிறதுக்கு இந்த கம்பெனி தான் கஷ்டப்படணும். உங்களுக்கு தெரியுது, முதலாளிக்கு தெரியலையே? கண்டிப்பா தெரியும். ரியலைஸ் பண்ணி கண்டிப்பா உன்னை கூப்பிடுவார் கோபி. பார்க்கலாம் சார். உங்களை என்னால மறக்க முடியாது. இந்த கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னை நீங்க ஒரு ஸ்டாஃபா நினைச்சே நடத்தல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடத்துனீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. சரி கோபி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கிளம்புறேன்க்கா. கோபி, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கும் கஷ்டமா தாக்கா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு கோபி. நான் வெளியில போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏதாவது நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேரலாம், இல்லை நானும் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணலாம். நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களை கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் வரணும். என்ன கோபி இப்படி பேசுற? கோபி, நீ சொல்லு, இப்பவே நான் இந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ வேணாக்கா. நானே வெளியில போய் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொன்னாக்கா, நான் ஏதாவது நல்ல பொசிஷனுக்கு வந்தேன்னா உங்களை கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பா வரேன் கோபி. வரேங்க. வரேங்க.
கோபி, இனிமே எங்களை பார்க்க வர மாட்டியா? என்ன பண்றது? நான் இந்த வேலையை விட்டு தான் போறேன், ஊரை விட்டு போகல. நான் இங்க வேலைக்கு தான் வரக்கூடாது, உங்களெல்லாம் பார்க்க வரலாம். உங்களெல்லாம் அடிக்கடி பார்க்க வருவேன். நல்லா ஒர்க் பண்ணுங்க. வரேன். நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. எசகு பொசகு அடிச்சுட்டான் என்ன. அட போடா, உனக்கு அது பரவாயில்ல, எனக்கு பாரு வாயில் இடிச்சு வாயில் பேச முடியாத அளவு ஆகிப்போச்சு, ரத்தமே வருது. ஏய், ரத்தமாடா இது? பாடுறா எங்க ரத்தத்தை. எனக்கு இந்த ரத்தம் இல்லடா, இதுக்கு மேல வந்தாலும் சந்தோஷம்தான். என்னென்ன சொல்றீங்க? சகலிங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல வேலையை விட்டு அமிச்சிட்டோம்ல, அந்த சந்தோஷம் போதும்டா. ஆமா 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 ஆமா. ஏய், இனிமே பாரு, இந்த சகலிங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் உன்னாலதான் எனக்கு வேலை போச்சு, என்னாலதான் உனக்கு வேலை போச்சுன்னு நம்மளை அடிச்சானுங்கல்ல, அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவ போறானுங்க.